ஹலோ, குட் மார்னிங். ஹலோ எவ்ரிவன். நான் இன்னைக்காக உங்களுக்கு கொண்டு வந்திருக்க தலைப்பு டர்மரிக் பற்றி பேசலாம். ஸோ டர்மரிக் மில்க் வந்து நம்ம இன்டேக் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதனால் என்னெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் எல்லாமே சொல்லலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் இவங்க நம்ம டர்மரிக் பற்றி நம்மளுக்கு யாரும் தெரியாமல் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டர்மரிக் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தானே அது. பட் அதோட நன்மைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. தெரிஞ்சும் வச்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ நம்ம சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த டாபிக் எடுத்து போடுறேன். ஸோ இதை நான் இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது வந்து டர்மரிக் மில்க் தான். ஸோ டர்மரிக் மில்க்கை வந்து எடுக்கிறதுனால என்னென்ன யூஸ்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம டர்மரிக் மில்க் நம்ம டெய்லியும் இன்டேக் எடுக்கிற டைமில் நமக்கு பிளட் லாக், ஐ மீன்ஸ் ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எதுக்காக இருந்ததுன்னா கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வருது. ஸோ அது வந்து க்யூர் ஆகும். ஓகே, அது வந்து க்யூர் ஆகும். அது நம்மளுக்கு அடைப்பு நீங்கிட்டுனாவே நம்மளுக்கு என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இதாக ஹார்ட் அட்டாக் வராது. அதே டைம் கோல்டு, கஃப், மழை டைமு ஆன்டிபாக்டீரியல் நிறைய டர்மெரிக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன, அது வைரஸ் எந்த விதமான வைரஸும் நம்ம உடம்புல அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கும். அதுமாதிரி கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையோட இதுக்கு உண்டு. அதுமாதிரி ஸ்கின் இஷ்யூ, ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ், பிளாக் மெண்டேஷன் அண்டு மெலாஸ்மா, பிளாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், இப்படி அலர்ஜி, ஸ்கின் இஷ்யூ, இச்சிங் இருக்கும் நிறைய பேருக்கு. எதுக்கு வருதுன்னே தெரியாமல் இச்சிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள நம்ம குடலில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் சரியா. அப்போ நம்ம மலைக்குடல்ல இருந்து பெருங்குடல்ல இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல தான் அது மேலே ஸ்கின்ல தான் காமிக்கும். ஸோ அது சரியாகணும் அப்படின்னா நம்ம இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது அதில் சரியா. ஏன்னா இதில் இன்ஃப்ளமேட்டரி தன்மைன்றது நிறைய இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எந்தவித வைரஸையும் நம்ம உடம்புல அட்டாக் பண்ண விடாமல் நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதோ இருந்தாலும் அதை என்ன பண்ணும், சரியாக்கிறோம். ஸோ நீங்கள் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து டெய்லியும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிளட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், பிரெயின் மெமரி நல்லா ஆக்டிவாக இருக்கும் சரியா. இது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி இந்த ஸ்லைட்லேயே வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது சொல்கிறேன். ஒரு டம்ளர் மில்க் எடுத்துக்கோங்க. அந்த மில்க் நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு பவுலில் ஊற்றி பாயில் பண்ணி அது கூட ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக், 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒன் பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர். ஓகே, இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபர் டு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஆட் டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆர் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி ஸ்வீட்க்கு ஏற்றாலும் நம்ம பிஃபோர் பெட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வித கழிவுகளும் காலையில் என்ன பண்ணிங்கன்னா மோஷன் வழியாக போயிடும் சரியா. ஸோ முதல்ல பாடியில் உள்ள ஸ்டொமக் நம்ம கிளியர் ஆகிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது கிளியர் ஆகும். நம்ம வைரஸ் எதுவும் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நார்மலாகவே அதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம் சரியா. இப்படி எல்லா வித அனைத்து ஹெல்த்துகளும் இருக்கக்கூடிய இந்த டர்மரிக் மில்கை தவறாமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிசல்ட் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ. இப்படி அனைத்து விதமான டிப்ஸுகளும் வர்றதுக்கு நீங்கள் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.